ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா டக்கு ஒயிட் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் டிசைனுக்காக பண்ணியிருந்தோம் ஷார்ட்ஸ் வீடியோவில். ஓகே, அது வந்து இந்த பேப்பர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சரி இதை வச்சு என்ன பண்ணலான்றப்போ ஓகே ஒயிட் போர்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு அட்டை இருக்குன்னா அட்டையில் இதே மாதிரி இந்த பேப்பரை வச்சு இதே சைஸுக்கு ட்ரா பண்ணிவிட்டு அந்த அட்டையை இதே சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி முடித்ததும் இதில் வந்து அப்போ ஃபெவிகால் இல்லை க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் போர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ டேடி ஷார்க்கு இதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி பிக்சர் இதே மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணி, அதாவது ஒயிட் ஸ்பேஸ் வந்து டேடிக்கு எல்லாருக்குமே நம்ம ஒயிட் ஸ்பேஸ் விடலாம். அப்படி விட்டுட்டு நம்ம இதே மாதிரி கட் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டிட்ட பிறகு செல்லோ டேப்பு, கிளியர் டேப்பு, இதேமாதிரி பிளாஸ்டிக் பேப்பர், அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் பாருங்கள், கவர், பிளாஸ்டிக் கவர்ஸ், அதெல்லாம் கூட நம்ம வச்சு மேலே ஒட்டிட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி ஒயிட் பேப்பர் வந்து இதேமாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த சைட்லலாம் நம்ம ஒட்டிக்கிறோம் ஒயிட் பேப்பர். இதில் எல்லோ கலரே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் வந்து என்கிட்ட எல்லோ கலர்லனால ஒயிட் கலரே கொடுத்துருங்க. பேக் சைடும் அதே மாதிரி நம்ம வந்து பேப்பர் வச்சு ஒட்டிட்டு அட்டை தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து சேம் ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அதே டிசைன் கலர் சைட்லேயும் கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒட்டிட்ட பிறகு என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டில் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து செல்லோ டேப்பை விட்டுட்டு கட் பண்ணி சைட்லலாம் கட் பண்ணி பேக் சைடில் வந்து நம்ம அதை டேப் போட்டு ஒட்டிடணும். இப்போ நம்ம வந்து செல்லோ டேப் ஒட்டுறதை விட நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் இல்லை கிளியர் பேப்பர்லாம் இருக்குது இல்லைங்களா, இப்போது பாக்ஸஸ் அந்த கிஃப்டிலலாம் வரும் ட்ரெஸ்ஸஸ்லாம் வர அந்த பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து ஒட்டிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா இன்னும் வந்து செல்லோ டேப்போட அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம செல்லோ டேப்பு ஒட்டும் போது அடுத்த லைன் ஒட்டும் போது அந்த லைனில் வந்து நம்ம எழுதிட்டு அழிச்சிட்ட பிறகு ஒரு மாதிரி ஒரு டஸ்ட் லைன் மாதிரி படியும். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ஒரே லைனாக அந்த கிளியர் பேப்பர் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதில் வந்து டஸ்ட் லைன் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.